அந்த ஏதேனை உருவாக்கினார். எத்தனாயிரம் ஏக்கரு? 3000 ஏக்கர்ல ஒரு ஜோடி 2 நபர், ஆமென், ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தாமதிப்பது, அதாவது அங்கே அவர்கள் தங்குவதற்கு, அங்கே அவர்கள் அந்த தோட்டத்தில் உலாவுவதற்கு அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா ஆண்டவர்? 3000 ஏக்கர்ல ஒரு தோட்டத்தை ரெடி பண்ணி அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு வீட்டை கொடுத்து இதுல நீங்க இருங்கன்னு சொல்லி இவர்கள் திரும்புற திசையெல்லாம் என்னவா பச்சை 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 பச்சேன்னு செழிப்பை தேவன் விரும்பினார். சொல்லுங்க, செழிப்பை தேவன் விரும்பினார். என் வாழ்க்கையிலையும் விரும்பினார், உங்க வாழ்க்கையிலையும் விரும்பினார், நம்ம வாழ்க்கையிலும் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணாரா, இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கை கால் வலிக்க கூடாது, ஏன்னா 3000 ஏக்கரு தண்ணிலாம் பாய்க்கணும் பார்த்தீங்களா, அதனால கிழக்கிருந்து ஒரு நதியை உண்டாக்குனார். அல்லேலூயா சொல்லுங்க. மேற்கிருந்து ஒரு நதியை உண்டாக்குனாராம். அல்லேலூயா. வடக்கிருந்து ஒரு நதியை உண்டாக்குனாராம், தெற்கிருந்து ஒரு நதியை உண்டாக்குனாராம். 4 நதி அந்த தோட்டத்தை சுத்தி ஓடிச்சான். அந்த நதியில ஒரு நதியில தங்கமா, ஒரு நதியில வைரமா, ஒரு நதியில என்னதான் வெள்ளியா, ஒரு நதியில என்னவா இருந்துச்சா, இரும்பு இருந்துதான். அல்லேலூயா. கோமதை, அதான் வைரம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஒரு நதியில இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் மனுஷனுக்கு தேவை, அவன் செழிப்பா இருக்கணும், குறைவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றின ஒரு நல்ல ஆண்டவரை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பிடிச்சி ஸ்தோத்திரம் பண்ற. நல்ல ஆண்டவருக்கு கையை தட்டி, இந்த நல்ல கதைக்காக, இது ஒரு உண்மை சம்பவம், அது தேவன் நமக்குன்னு கொடுத்த விருப்பம். அல்லேலூயா. நீ சுகமா இருப்பது தேவனுடைய விருப்பம், நீ ஆசீர்வாதமா இருப்பது தேவனுடைய விருப்பம், நீ மகிமையா இருப்பது தேவனுடைய விருப்பம், நீ உயர்வா இருப்பது தேவனுடைய விருப்பம். என்ன விருப்பம்? சொங்கி மாதிரி இருப்பது தேவனுடைய விருப்பமா? இல்லை. வியாதி பிடிச்சி இருப்பது தேவனுடைய விருப்பமா? இல்லை. பலவீனமா இருப்பது தேவனுடைய விருப்பமா? இல்லை. நீ கடனா இருப்பது தேவனுடைய விருப்பமா? இல்லை. நீ செழித்திருப்பதே தேவனுடைய விருப்பம், நீ ஆசீர்வாதமா இருப்பதே தேவனுடைய விருப்பம், நீ சுகமா இருப்பதே தேவனுடைய விருப்பம், நீ மகிமையா இருப்பதே தேவனுடைய விருப்பம், நீ வளர்ச்சிக்கு மேல வளர்ச்சியாய் அடைவதே தேவனுடைய விருப்பம். நீ வாடகை வீட்டில இருந்து ஒத்தி வீட்டுக்கு வந்துடணும். அல்லேலூயா. ஒத்தி வீட்டில இருந்து சொந்த வீட்டுக்கு வரணும், இதுதான் தேவனுடைய விருப்பம். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு போய் விடுவார். இதை 100க்கு 100 நான் ஆமோதிக்கிறேன். அல்லேலூயா. இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஒரு நாள் 2018ஆம் வருஷத்துல நாங்கள் பூந்தோட்ட தெரு என்று சொல்லி வாக்கியாக்கு பக்கத்தில் மீனாட்சிபுரம்னு ஒரு ஏரியாவில் வடக்க இருந்தோம். அங்கே எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் தண்ணி வராது. ஊருக்குள்ள நம்ம சுற்றி என்ன பண்ணுறோம், மோட்டரை போட்டோம்னா எங்கள் வீட்டுலேயே காற்று மட்டும்தான் வரும். இந்த மாதிரி நேரத்தில் தான் தேவன் எங்களுக்கு என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணார். அந்த நேரத்தில் வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கூடிய மனநிலைமை நமக்கு இருக்குமா? ஆனால் இல்லாத நேரத்தில் தான் தேவன் இருக்கிறது போல அழைச்சி ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தர்றாரு. அதுதான் நம்ம வாழ்க்கையில ஜெயம். அல்லேலூயா. அதான் சொல்லுதேன், இந்த வருஷம் உனக்கு ஆரம்பம் அற்பமா தெரியலாம், ஆனா இந்த வருஷம் முடிவு உனக்கு சம்பூரணம். வருஷத்தின் நடுவுலையும் சம்பூரணம், வருஷத்தின் துவக்கத்திலையும் சம்பூரணம். ஐஸ்வர்யம், சுகம், பலன், விடுதலை, சமாதானம், சந்தோஷம், அது நிறைவு. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம மைண்ட் செட்டப்ல தான் இருக்கு. சூழ்நிலையை கண்டு, பிரச்சனையை கண்டு, வேதனையை கண்டு, துக்கத்தை கண்டு மாண்டு மடிந்து போகாதபடிக்கு, நீ சோர்ந்து போகாதபடிக்கு எழுந்து நில்லு. எழுந்து நிக்கணுமா வேண்டாமா? துபகரா. ஆமென். அல்லேலூயா. ஆவியானவரை சார்ந்து நிற்கிறவர்களுக்கு ஐஸ்வர்ய மழை கொட்டும். ஐஸ்வர்ய மழை கொட்டும் உங்களுக்கு தான். அல்லேலூயா.